போச்சு. ஆப்பு வந்துருச்சு. ஆமாடா சாமி. இந்த நேரத்துல எந்த கம்மியாட்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. 4 பக்கம் 4 சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தோம். ஆமா, அதை எவனே அறுத்து விட்டுக்கிறான். ஒரு ஜான் வயிறு இல்லாவிட்டா இந்த உலகத்திலே ஒரு ஜான் வயிறு இல்லாவிட்டா இந்த அந்த பேமானி புள்ளைய பார்த்தா செருப்பால இருப்பேன். அந்த கம்மியாட்டி எந்த கம்மியாட்டி போறது இல்ல அந்த கம்மியாட்டி எந்த கம்மியாட்டி நமக்கு தேவைப்படாது. அடிக்கடிக்கு ஓய்வு சார் எப்பா தம்பி ஓய்வு விடாங்க. பிச்சைக்காரிக்கு தேவைப்படும். பிச்சைக்காரிட்ட போறேன் சத்தி மாதிரி சத்தி மாதிரி ஆத்துக்கு இட்டு போது சத்தி பண்றான். பிச்சைக்காரத்து 20 ரூபாய்க்கு ஆத்துக்கிட்டு போறாமா. ஒரு புள்ள ஒண்ணு இருக்கு, வயசு வந்த புள்ள கல்யாணம் பண்ணி ஐயா மகாராஜா வணக்கம். நாங்க வணக்கம் வச்சோம். அவன் எப்படி வச்சான் பாத்தீங்களா? அதுல கால சொந்தமா அது எப்படி அரசு எப்படி பார்த்தா பொம்பளை நாயா நாய் என்ற பச்சா அதே
ராஜாக்கள் பிறந்தோம் ராஜாக்கள் ஆமா இவதான பீமேஜனா என்னடா ஊமச்சானடா கம்மியாடி ஆனா வாய குத்து சுத்த புண்ணாங்க அவன் ஒண்ணுதாங்க சொல்றான் பிச்சைக்காரன் என் பங்காளி இருக்காங்க அவங்க ஏழாவது பண்ணாங்க அதே திருராஜ மன்னனுக்கு காந்த அம்மனுக்கு ராஜாக்கள் 100 பேர் கேட்டீங்க 100 பிள்ளைங்க ஒரு 500 100 எத்தனை 100 பிள்ளைகள் பங்கு பங்காளிகள் அப்படி பிறந்து என் பங்காளிகள் என்னை கொல்லுறதுக்காக என்னென்ன செய்யலாம் நம்ம சாப்பிடுறோமே சாப்பாட்டுல விஷத்தை படுக்கிறோமே பாயில ஏராளமான பாம்பு குளிக்கிறோமே குளத்துல குருசை நடக்கிறோமா வயில நச்சா முள்ள நடப்போம் சாப்பாடுல விஷத்தை கலக்கலாம் நடக்கிற வயல நச்சு முள்ள அடுக்கிற பாயில பாம்பு எடுத்து விட்டான் அவனுக்கு இந்த பாண்டவர் 5 பேர் இருக்கிறாங்கப்பா 4 பேரை விடு இவரு இருக்கிறாரு பாரு பீமசேனன் இவரு மேலதான் அவனுக்கு பெரிய ஒரு பராமையா இருக்கிறாங்க இந்த பீமனை எப்படின்னா ஒழிச்சு கட்டிட்டா 4 பேர்ல சொம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரு மேலதான் அதிகமா குரோதமாக்குறாங்க அவர் இருக்க என் மாமா பாபா அவர் ராஜாவை தப்பித்து வந்தார் அவர் என்ன பேசுதா அது என்னடா அரக்கு அந்த அரக்கு மாளிகை கட்டினா ஒரு அரக்கு மாளிகை கட்டினா எப்படி தெரியுமா நெருப்பு குராதமான பொருள் ஆமா அரக்கு நெருப்பு பொங்கல்யா வெடிப்பு பெட்ரோல் ஆமா சீமெண்ணா நிலக்கண்ணா வல்லக்கண்ணா கலச்சி நான் கேள்விப்பட்டேன் முத்தாரத ஒரு நாள் எடுத்துட்டு சொன்னா ஆமா வெந்தயம் சீரகம் கடுகு சீரகம் கடுகு அது யார் சொல்லுங்க அந்த வெந்தய கடுகு எந்த குச்சா என்ன கம்மியாட்டி சொல்லிருப்பான் அந்த தச்ச குச்சான கட்டி 20 ரூபாய் பிச்சை கட்டி போன அவன் சொல்லிருப்பான் அப்படி இருக்க அரக்கு மாளிகை அது பலவிதமான பொருளை போட்டு அந்த அரக்கு மாளிகை கொண்டு செய்யலாம் ஆனா அந்த அரக்கு மாளிகை சூழ்ச்சி என் மாமா கோபால கண்ணால் ராஜாவை தப்பித்து வந்து அரக்கு மாளிகை விடுத்து எங்க இருந்து இடுமானத்தை விடுத்து எங்க இருந்து முன்னூத்தி மாதத்தை விடுத்து பாஞ்சாலத்தை மறைந்து தம்பி அர்ஜுனன் ஆனாளுக்கு மன்னன் அவன் வளர்த்து வச்சு ஒரு அறுத்து பாஞ்சாலக்காரன் விடுத்து இப்ப 5 பேருக்கு தேதி மட்டும் 2 ஆமா புது மாப்பிள ஓஹோ இப்ப 3 மாசம் 3 மாசம் ஆச்சு ஒரு புது மாப்பிள்ள தான் ஆமா ஒரு பொண்ணு ஒரு கால் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு கால் பிச்சை காசிட்டு போவோம் போவோம் தெரியுமா தெரியாது புது மாப்பிள்ள 3 மாசம் ஆச்சு திருமணம் வந்து 3 மாதம் ஆகுது என்னதான் பேசுறது மனுஷனான கதை கதை கேள்வி கம்னு படுத்துக்கோ நீங்க சொல்லுங்க ஐயா அப்படி இருக்க
திருமணம் செய்து வந்து நாட்டை கேட்டான். நாட்டை உனக்கு மறுத்தான். கீர்த்த காட்ட ஆரம்பித்தான். கீர்த்த காட்ட அழித்து இந்த புஸ்தகத்தை ஏற்பட செய்து சந்தோஷமா இருக்கின்றான். அவர் இருக்கிற நேரத்தில் எனக்கு 16,000 ஏழை பலம் 10,000 சிங்க பலம் மறுத்தாங்க. 7 பேர் யாரும் தெரியுமா? இடுமன் 1 பக்காசுரன் 2 சராசந்திரன் 3 கீர்த்தகன் 4 மணிமரன் 5 என்ன சத்தா துரியோதனன் ஒருவன் 7 அது பல போட்டான். சந்தோஷமா இந்திரபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 7 மனைவி கமலக்கண்ணி. இதோ பீமாஞ்சலா பொண்டாடி அழைக்க இதோ கமலக்கண்ணி தற்பா
ஆ